அறிவுச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மாநில கல்லூரி வரலாற்றுத்துறை பேராசிரியர் முனைவர் மாரப்பன் அவர்கள். வணக்கம். வணக்கங்க. இப்ப கீழடி அகழாய்வை பொறுத்த வரைக்கும் அந்த முடிவுகளை ஒன்றிய அரசு வெளியிடவில்லை என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உட்பட பல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கோரியிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தமிழ் மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பும் இந்த அறிக்கை எப்போது வெளிவரும், ஏன் வெளிவர இந்த ஒன்றிய அரசு தயங்குகிறது என்றதிலேயே தமிழ் ஆளுநரிடத்திலே இந்த ஒரு பெரிய ஒரு கேள்வியையும் அச்சத்தையும் ஒரு ஐயத்தையும் கூட அது ஏற்படுத்தியிருக்குது என்று சொல்லலாம். ஸோ இந்த சூழலில் மறுபடியும் ஒன்றிய அரசு தொழில் ஆய்வாளர், கீழடி ஆய்வாளர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு விளக்கம் கேட்டிருப்பதாகவும், தன்னுடைய முடிவுகளை மாற்றி அமைக்க அவர் ஏன் தயங்குகிறார் என்றும், அவர் மேல் ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று விளக்கம் கேட்டு அவருக்கு அறிக்கை கேட்டிருப்பதாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றிய உங்களது பார்வை? இப்பொழுது கீழடியை பொறுத்தவரை ஒரு முக்கியமான செயல் நடந்து கொண்டிருக்கிறது. கீழடி அறிக்கை வருவதற்கு முன்னால் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த கீழடியை தோண்டுவதற்கு அமர்நாத்தை விட்டு வெளியே எடுத்தார்கள். வேறொருவரை வைத்து அந்த இடம் அகழ்வாராய்ச்சிக்கு உகந்த இடம் இல்லை என்று கூறிவிட்டு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து சென்று விட்டது. அதற்கு அடுத்து எல்லோரும் அதனுடைய ரிப்போர்ட் அறிக்கையை வந்து அமர்நாத் தான் எழுத வேண்டும், அமர்நாத் ராமகிருஷ்ணா தான் எழுத வேண்டும் என்று நீதிமன்றம் வரை சென்று இடைக்கால அறிக்கை சமர்ப்பித்து நீதிமன்றம் வரை சென்று நீதிமன்றம் மூலமாக அந்த அறிக்கையை வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணா தான் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அமர்நாத் ராமகிருஷ்ணாவும் மிக கடுமையாக உழைத்து 2023 அந்த அறிக்கையை சமர்ப்பித்தார். அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கின்ற எம்பிக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் பல்வேறு காலகட்டங்களில் கேள்விகளை தொடுத்தார்கள். அப்படி தொடுக்கும் பொழுது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும் ஒன்றிய அரசாங்கமும் அந்த அறிக்கையை வெளியிடுவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லாமலே இருந்தது. அதற்கு காரணம், அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய கீழடி அறிக்கையை வெளியிட்டால் இந்தியாவினுடைய வரலாற்றை மாற்றி எழுத வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்த காரணத்தால் அவர்கள் மிகவும் தயங்கிக் கொண்டே இருந்தார்கள். இந்த நிலையில் இப்பொழுது கடந்த 2023 பிறகு அந்த அறிக்கையை எழுதிய அமர்நாத் ராமகிருஷ்ணா மீதான தாக்குதல்களை இப்பொழுது அதிகமாக தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம், ஆரம்ப காலகட்டத்தில் முதல் முறையாக வெட்டிங் அறிஞர்களை கொண்டு வெட்டிங் செய்யும் பொழுது அந்த வெட்டிங்கில் நாங்கள் சொல்லியதுபடி காலத்தையும் அதே போல தமிழினுடைய தொன்மையையும் நீங்கள் மாற்றி எழுத வேண்டும் என்று கூறினார்கள். நான் அதை மாற்றி எழுத முடியாது. ஏனென்றால் ஒரு ஆய்வாளன் கண்டுபிடித்தது, ஆய்வாளனுக்குரிய உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலும் இருக்கிறது. அதே போல உலகளாவிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே அகழ்வாராய்ச்சிகளை செய்பவர்களுடைய உரிமைகளாகவும் இருக்கின்ற அடிப்படையில் நான் இந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறேன், அதனால் நான் மாற்றி தர இயலாது என்று அமர்நாத் ராமகிருஷ்ணா கூறிவிட்டார். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 114 பக்க அறிக்கை, கீழடி அறிக்கையே 982 பக்க அறிக்கை, அதற்கு கிரிட்டிக்கல் எவால்வேஷன் என்ற அடிப்படையில் 5 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவின் மூலமாக இதை மிகவும் கிரிட்டிசைஸ் செய்து, அதாவது டீப் அனலைஸ் என்ற முறையில் செய்து, நீங்கள் பல்வேறு விஷயங்களை நீங்கள் மாற்ற வேண்டும். ஆரம்ப காலகட்டத்தில் காலத்தை மட்டும் மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். தமிழினுடைய தொன்மையை, அந்த தமிழி எழுத்துக்கள் என்று இருப்பதை மாற்றுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கு அடுத்து அவர்களே தங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டு, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்பது அவர்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டு வெட்டிங்குக்கு அடுத்த நிலையில் கிரிட்டிக்கல் எவால்வேஷன் என்ற ஒரு செயலை செய்தார்கள். இதுவரை இந்திய சரித்திரத்தில் கிட்டத்தட்ட ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தோற்றுவிக்கப்பட்டு 163 வருடங்கள் ஆகிறது. அந்த 163 வருடங்களில் ஒரு முறை கூட இது போன்ற நிகழ்வுகள் அங்கே ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் வரலாற்றில் இடம்பெறவில்லை. இனிவரும் காலங்களில் இது இடம்பெறக்கூடிய அளவில் இனிவரும் காலங்களில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நினைத்தால் இந்தியாவினுடைய வரலாற்றையே முடக்கிவிடலாம் என்ற அடிப்படையில் இப்பொழுது இருக்கின்ற அதிகாரிகள், அதே போல இப்போது இருக்கின்ற அரசும் செய்து கொண்டிருக்கிறது. RSS வழிநடத்தும் அரசும் செய்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் 114 பக்க அறிக்கையை கொடுத்து
இதில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை நீங்கள் மாற்றி எழுத வேண்டும் என்று கூறினார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ராமாயணம், மகாபாரதம், புராணங்கள் இவையெல்லாம் வரலாற்று தன்மை கொண்டதாக இருக்கிறது. அந்த வரலாற்று தன்மையோடு கீழடி ஆராய்ச்சியை நீங்கள் ஒப்புமைப்படுத்தி அதில் இரண்டிற்கும் தொடர்பு இருப்பதாக தொடர்பு படுத்தி நீங்கள் இந்த அகழாய்வினுடைய அறிக்கையை தர வேண்டும் என்று ஒரு பக்கம் கேட்டார்கள். இன்னொரு பக்கம் காலத்தை, தமிழினுடைய காலத்தை, தமிழி அப்படின்ற ஒரு எழுத்தே கிடையாது, நீங்கள் தமிழி என்று எழுத்துக்களை வரையறுக்கிறீர்கள். பிராமி என்ற எழுத்துக்களை அடிப்படையாக வைத்து தமிழ் பிராமி என்று குறிப்பிட்டு அதனுடைய காலகட்டம் நாங்கள் இதுவரை ஐராவதம் மகாதேவன் போன்றவர்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட கிமு 3 அதற்கு முன்னால் இருந்தவர்கள் எல்லோரும் கிமு 3 கிபி 3 வரை என்று வரையறுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த வரையறுத்து வைத்திருக்கின்ற அந்த காலகட்டத்திற்குள் நீங்கள் இந்த காலகட்டத்தை, கீழடியினுடைய எழுத்துக்களினுடைய காலகட்டத்தை, அதனுடைய தொன்மையை நீங்கள் குறிப்பிட வேண்டும் என்று கூறினார்கள். அதே போல சங்க இலக்கியங்கள் என்பது நீங்கள் அதிகமான இடங்களில் மேற்கோள் காட்டி இருக்கிறீர்கள். சங்க இலக்கியங்கள் வரலாற்றுக்கு உகந்ததல்ல, அது ஏதோ ஒரு பகுதியில் இருந்த ஒரு இலக்கியம், அதை நீங்கள் வரலாற்றோடு தொடர்பு படுத்த கூடாது, அதில் வரலாற்று தன்மைகள் எதுவுமே இல்லை, அது என்று கூறி நீங்கள் சங்க இலக்கியங்களை மேற்கோள் காட்டி இருப்பதை நீங்கள் தவிர்க்கவும் என்றும், அதெல்லாம் தவிர்த்து விட்டு அந்த ரிப்போர்ட்டை, அறிக்கையை சமர்ப்பிக்கவும் என்றும் அந்த 114 பக்க அறிக்கையில் ஒவ்வொரு சாப்டரையும், அதாவது ஒவ்வொரு சாப்டரையும் எடுத்து அதுக்கு ஒரே மாதிரியான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏஐ மூலமாக அந்த டெக்ஸ்டை வைத்து அதிலிருந்து கேள்விகளை கேள்விகளை உருவாக்கி அந்த கேள்விகளை இதற்கெல்லாம் நிவர்த்தி செய்யுங்கள் என்று கூறினார்கள். நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்றால் அவர்கள் சொன்னதுபடி ஆம் ஆம் என்று எழுதி வைத்தாலே கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆகும். அந்த அளவுக்கு அவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது அதையும் நீங்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கேள்விகளை கேட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரிஜினலாக கேள்விகளை கேட்கவில்லை. அதே போல ஒரு ஆய்வாளனுக்கு இருக்கின்ற உரிமைகள், அவன் தன் உரிமைகள் இருக்கிறது, அந்த உரிமைகளுக்கு ஏற்ப எனக்கு அந்த உரிமைகளினுடைய அடிப்படையில் எனக்கு அந்த அறிக்கைகளை திருத்தி தர இயலாது என்றும் அமர்நாத் ராமகிருஷ்ணா கூறிவிட்டார். இதற்கிடையில் தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அவர்கள் அமர்நாத் என்ற தனி நபரின் மீது அவர் அரசாங்கத்தில் பணிபுரிகிறார் என்ற அடிப்படையில் அவருடைய அரசாங்க உத்தியோகத்தின் மீதான தாக்குதலை இப்போது தொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சிவில் சர்வீஸ் கோட், அந்த சிவில் சர்வீஸ் கோடினுடைய அடிப்படையில நீங்க கீழடியினுடைய அறிக்கையை நாங்கள் உயரதிகாரிகள் என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் செய்ய வேண்டும், ஒபே த ஆர்டர் என்று கூறுகிறார்கள். ஒபே த ஆர்டர், அதாவது அரசு ஊழியர் என்பவர் மேலதிகாரிகள் கூறியதை கேட்க வேண்டும், ஒபே த ஆர்டர், அரசாங்கம் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்கள் இந்த கீழடி அறிக்கையை நீங்கள் மாற்றி தர வேண்டும், இது உங்களுடைய கடமை, நீங்கள் கடமை மீறியதாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று ஒன்றிய அரசாங்கம் ஏஎஸ்ஐயின் மூலமாக கேட்டிருக்கிறது. இதற்கு இவ்வாறு கேட்டிருப்பது ஒரு புறம் இருந்தாலும் அமர்நாத் ராமகிருஷ்ணா அதற்கும் பதிலளித்திருக்கிறார். இந்த இடத்துல ஒரு கேள்வி, இப்ப உபேத ஆர்டர்னு சொன்னீங்க, இது நிர்வாக ரீதியாக ஒரு அரசு அலுவலகம் இயங்கும் போது அதிகாரியுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படிவது, அவர்கள் சொல்லை கேட்பது, அவர்கள் வழிகாட்டியபடி செயல்படுவது என்பது வேறு. ஆனால் இது ஒரு ஆய்வுத்துறை, ஒரு ஆய்வாளர் போய் ஒரு கீழடியில் அகழாய்வு செய்யறாங்க, அங்க கிடைக்கக்கூடிய எவிடன்சஸ், அந்த ஆதாரங்களை வைத்து அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். இதுல அதிகாரிகள் தலையிடுவதற்கு உரிமையே கிடையாது. ஒரு ஆய்வாளர் அங்கு கிடைக்கக்கூடிய சான்றுகளின் அடிப்படையில அவர் முடிவுகளை எடுக்கிறார், அவர் அதை எழுதுகிறார். இதை மாற்றி உயரதிகாரிகளுடைய உத்தரவுக்கு ஏற்ப நடக்க வேண்டும் என்று சொன்னா இது ஆய்வுத்துறையே அல்ல. அது எப்படி ஒரு ஆய்வுத்துறையாக இருக்க முடியும்? இந்த கேள்விக்கு அவருடைய பதில் எதுவாக இருக்கும்? இதற்கு சிவில் சர்வீஸ் ரூல்ஸ்லயே அதற்கான பதில் இருக்கிறது. சிவில் சர்வீஸ் ரூல்ஸ், அதாவது சிவில் சர்வீஸ் பணியாளர்களினுடைய அந்த ஒழுங்குமுறை விதிகளிலேயே என்ன சொல்லி இருக்கிறது என்றால், ஒரு ஆய்வாளர் அல்லது உயர் அதிகாரி அல்லது அதிகாரி தன்னுடைய அறிவினுடைய உச்சபட்ச அறிவை பயன்படுத்தி அவர் ஒரு செயலை செய்தார் என்றால் அதை
அனுமதிக்க வேண்டுமே தவிர அதை நிராகரிக்கவோ அதை கேள்வி கேட்கவோ கூடாது என்று சிவில் சர்வீஸ் தேர்வுகளுடைய சிவில் சர்வீஸ் நடத்தை விதிமுறைகளில் இருக்கிறது. ஆனால் அந்த இடத்தை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா படிக்கவில்லை, உயரதிகாரிகள் படிக்கவில்லை, அல்லது வேண்டுமென்றே படிக்காமல் இவரை துன்புறுத்த வேண்டும் என்றும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றையும் தமிழ்நாட்டினுடைய தொன்மையை அழிப்பதற்காக இவரை அழித்து விட்டால் அனைத்தும் அழிந்துவிடும் என்று நினைத்து இந்த மெமோக்களை கொடுத்திருக்கிறார்களோ என்று என்ன தோன்றுகிறது. ஏனென்றால் இவர் மாற்றி இவரிடமிருந்து மிரட்டி மாற்றி எழுதி வாங்கிவிட்டால் தமிழனுடைய வரலாறே மாற்றி எழுதிவிடலாம். நாம் என்ன வரையறுத்து வைத்தோமோ அந்த வரையறைக்குள் இந்த வரையறைக்குள் இதை கொண்டு வந்து விடலாம். குறிப்பாக ஆரியர்களுக்கு பின்னால் தான் திராவிடர்கள் இருந்தார்கள். ஆரியர்கள் பயன்படுத்திய எழுத்துக்களை தான் திராவிடர்கள் பயன்படுத்தினார்கள். ஆரியர்கள் பயன்படுத்திய பொருட்களை தான் திராவிடர்கள் பயன்படுத்தினார்கள். ஆரியர்கள் வாழ்ந்த திருமண முறையை தான் திராவிடர்கள் அந்த திருமண முறையை பின்பற்றினார்கள். ஆரியர்களுடைய வாழ்வியலில் மற்ற முறைகள் இருக்கிறதுல உணவு, உடை போன்றவற்றை திராவிடர்கள் பயன்படுத்தினார்கள். இதுவரை அப்படிதான் நாங்கள் 3500 வருடமாக கொண்டு வந்திருக்கிறோம். இது நீங்கள் கொண்டு வரும் பட்சத்தில் ஆரிய சித்தாந்தம், அந்த ஆரிய சித்தாந்தத்தின் வழியாக திராவிட சித்தாந்தத்தின் மீது, திராவிட கலாச்சாரத்தின் மீது, திராவிட பண்பாட்டின் மீது நாங்கள் பல்வேறு விஷயங்களை செய்து வைத்திருக்கிறோம். அது எல்லாமே அடிபட்டு விடும் என்ற அடிப்படையில் இந்த துன்புறுத்தல்களை, இந்த உபேத ஆர்டரை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் சட்டம் வேறு மாதிரியாக விதிமுறைகளும் அமர்நாத் ராமகிருஷ்ணாவுக்கு ஆதரவாக தான் இருக்கிறது என்பது அந்த உயரதிகாரிகளுக்கு தெரியவில்லை. இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு தேர்தல் சூழ்நிலைகளில் இருப்பதால் இவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று நினைத்து, ஒரு பாதுகாப்பு இருக்காது என்று நினைத்து, இந்த மக்கள் தேர்தல் பக்கம் இருப்பதால் இந்த நேரத்தில் அவர் மீது பலவித குற்றச்சாட்டுகளை, கடமை தவறியவர் என்ற குற்றச்சாட்டுகளை சாட்டி அவரை அந்த பல்வேறு தண்டனைகள் ஏதாவது கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் இந்த செய்கைகளை செய்கிறார்கள் என்று எங்களுக்கு தோன்றுகிறது. இப்ப ஆய்வுகளை ஆய்வாளர்கள் செய்கிறார்கள், கிடைத்த ஆதாரங்களினுடைய அடிப்படையில ஒரு முடிவு கூறுகிறார்கள். ஆனா அதிகாரிகள் அதில் தலையிட்டு முடிவுகளை அவர்கள் சொல்வதை போலவும் ஆய்வாளர்கள் அந்த முடிவுகளை ஏற்றுக்கொண்டு அந்த அறிக்கைகளை எழுத வேண்டும் என்று இந்த ஒன்றிய அரசு நினைப்பதை போல தோன்றுது. ஏன்னா ஆய்வு செய்யக்கூடியவர்கள் தான் அந்த முடிவுகளை எடுக்க வேண்டும், அவர்களுக்கு தான் இந்த உரிமை இருக்கிறது. அவர்கள் ஆதாரங்களின் அடிப்படையில் தான் அந்த முடிவுகளை எடுப்பார்கள். ஆனால் அதிகாரிகள் உயர்மட்டத்திலே டெல்லியில அமர்ந்து கொண்டு இதுதான் முடிவு, இந்த முடிவைத்தான் நீ தர வேண்டும் என்று சொல்வது, ஆய்வாளர் தர வேண்டும் என்று சொல்லுவது, எதிர்பார்ப்பது, இது போன்ற விதிகளை எல்லாம் காட்டி மிரட்டுவது என்பதெல்லாம் முடிவுகளை டெல்லியிலிருந்து எடுப்பார்கள், நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று சொல்வதைத்தான் இது காட்டுகிறது. இது தேர்தல் காலம் என்றாலும் கூட மக்கள் எல்லோரும் விழிப்பாகத்தான் இருக்கிறார்கள். தமிழ்நாடு ரொம்ப விழிப்பாக இருக்கக்கூடிய மாநிலம், தமிழ் மக்கள் விழிப்போடு இருப்பார்கள். எனவே எப்போது இந்த அறிக்கை வரும் என்று எதிர்பார்த்திருக்கக்கூடிய சூழலிலே ஒன்றிய அரசு இது போன்ற வேலைகளில் ஈடுபட்டால், ஆய்வாளர்களை மிரட்டுகிற இந்த செயலில் ஈடுபட்டால், அவருக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்ற நிலையில ஈடுபட்டு அவர்கள் ஏதாவது செய்தால் தமிழ்நாடு மக்கள் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்கு தகுந்த பாடம் படிப்பார்கள். தேர்தல் காலம் என்பதனால அவர்கள் சார்ந்த கூட்டணிக்கு, அவர்கள் சார்ந்த அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் இது ஒரு பெரிய பேரிடியாக, அவர்களுக்கு தேர்தல் களத்திலே மக்கள் அவர்களுக்கு எதிராகத்தான் வாக்களிப்பார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே இது ஒரு ஆய்வாளர்களை இது போல அரசியல் ரீதியாக பழி வாங்குவது என்பது இந்த ஒன்றிய அரசுக்கு ஏதோ ஒரு முடிவு இருப்பதை போலவும் அதை சார்ந்து இவர்கள் முடிவுகளை தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மட்டுமல்லாமல் அதை திணிப்பதாகவே இருக்கிறது என்பதைத்தான் தமிழ்நாடு மக்கள் கருதுவார்கள். இதை பற்றிய தற்போதைய நிலைமை, இது போன்ற விளக்கங்களை கேட்டிருக்கிறார்கள். அடுத்து அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அதனுடைய தொடர்ச்சியான உங்களது பார்வை. ஆய்வுகள் என்பது குறிப்பாக சென்னை பல்கலைக்கழகத்தில் எல்லோரும் ஆய்வுகள் செய்கிறார்கள். பேராசிரியர்கள் அதிகமான பேராசிரியர்கள் ஆய்வுகள் செய்கிறார்கள். சென்னை பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர்கள் ஒரு அரசு ஊழியர்கள் தான். ஆனால் அதே நிலையில் அவர்கள் ஆய்வுகள் பல செய்யும் பொழுது நீங்கள் இப்படிதான் ஆய்வுகள் செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் அவர்களை நிர்பந்திக்கவோ தவறான வழிகாட்டுதல்களை கூறவோ இயலாது. நான் ஒரு தர்க்கத்திற்காக கூறுகிறேன். இப்போது ஒரு அறிவியல் விஞ்ஞானி ஒரு ஆய்வு செய்கிறார் என்றால் யுரேனியம் 239 நீங்கள் பிளந்து நீங்கள் யுரேனியம்
யுரேனியத்தினுடைய ப்ராடக்டை ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் அல்லது நைட்ரஜனாகவும் கொடுக்க வேண்டும் என்று ஒரு அரசாங்கம் கட்டளையிட முடியுமா? அப்படி என்றால் அந்த ஆய்வு இது மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? அல்லது ஒரு நீர் இருக்கிறது, இந்த நீரை நீங்கள் யுரேனியமாக மாற்றி தர வேண்டும் என்று கூற முடியுமா? இதுதான் எங்களுடைய கேள்வி. அப்பொழுது வரலாற்றில் மட்டும் ஒரு கண்டுபிடிப்புக்கு எதிராக இந்த மாதிரியான கேள்விகளை கேட்பது நீங்கள் பண்பாட்டு ரீதியாக எங்கள் மீது தொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய போராகவே நாங்கள் கருதுகிறோம். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் அதே போல தமிழர்களை எல்லாம் பயன்படுத்தி பல்வேறு அறிவியல் பூர்வமான செயல்களை செய்து கொண்டு அதற்கெல்லாம் சரி என்று கூறுகிறீர்கள். ஆனால் வரலாற்று ஆய்வுகளை மட்டும் ஏன் இப்படி பல்வேறு கேள்விகளை கேட்கிறீர்கள்? தவறான கண்டுபிடிப்புகளை ஏன் தவறான இது போன்ற கேள்விகளை கேட்கிறீர்கள் என்ற நிலை எங்களுக்கு ஏற்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் செய்திருக்கின்ற மற்ற சில செயல்களும் எங்களுக்கு வலுவான சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை நோக்கி நான் கேள்விகளை வைக்கிறேன். ஏனென்றால் இந்த கிரிட்டிக்கல் அனலைஸ் என்று சொல்லக்கூடிய, கிரிட்டிக்கல் எவல்யூவேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த 114 பக்க அறிக்கையில் கையெழுத்திட்டிருக்கின்ற ஒரு அதிகாரி, அவர் தமிழ் பேசும் அதிகாரி. அந்த தமிழ் பேசுகின்ற அதிகாரியை நீங்கள் திருச்சி சர்க்கிளுக்கு போட்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே இருந்த ஒரு அதிகாரி அங்கே திருச்சி சர்க்கிள்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவரை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் டிரான்ஸ்பர் பண்ணணும். ஆனா நீங்க 1.5 வருஷத்திலேயே டிரான்ஸ்பர் பண்ணிருக்கீங்க. அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை பார்த்து நான் கேட்கிறேன். அமர்நாத் ராமகிருஷ்ணாவின் கீழடி அறிக்கையில் கிரிட்டிக்கல் எவால்யூவேஷனில் இடம்பெற்று அதில் கையெழுத்திட்டு அனுப்பிய அந்த அதிகாரிக்கு அனுப்பிய உடனேயே அடுத்த 10வது நாளில் திருச்சி சர்க்கிளில் நீங்கள் அந்த பணியிட மாற்றம் அந்த அதிகாரிக்கு செய்திருக்கிறீர்கள். அந்த அதிகாரியை வைத்துதான் திருப்பரங்குன்றத்தினுடைய அபிடவிட்டை நீங்கள் தாக்கல் செய்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, அபிடவிட்டை தாக்கல் செய்யும் பொழுது என்னென்னவெல்லாம் தாக்கல் செய்திருக்கிறீர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். திருப்பரங்குன்றத்தை சுற்றியுள்ள 7 மலைகள், அந்த 7 மலைகளிலும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல முருகனின் அறுபடை வீடுகளையும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக இங்கே ஒன்றிய அரசாங்கம் இந்த மலைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு இங்கே அரசியல் செய்ய வேண்டும் என்று நீங்கள் கருதி அந்த அதிகாரியை இங்கே போட்டிருக்கிறீர்கள். இப்போது அந்த அதிகாரியை இங்கே போட்டிருப்பதன் மூலமாக நீங்கள் வேறு என்னென்ன செய்கைகளை எல்லாம் செய்ய தமிழ்நாட்டில் அந்த அதிகாரியை இங்கே போட்டிருக்கிறீர்கள்? எங்களுக்கு அவர் இங்கே செய்கின்ற செயல்கள் பல கேள்விகளை எழுப்புகிறது. அவர் செய்கின்ற பல செயல்களையும் எங்களுக்கு கேள்விகளை எழுப்புறது. எங்களுடைய தமிழத்தினுடைய தொன்மையையும் அதே போல எங்களுடைய காலத்தையும் புறக்கணிக்கவும், தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை முழுவதுமாக எழுதக்கூடாது என்ற அடிப்படையிலும் தான் அந்த தமிழ் பேசுகின்ற அதிகாரியை இங்கே நீங்கள் போட்டிருக்கிறீர்களா என்ற கேள்வி எங்களுக்கு வரலாற்று ஆசிரியர்களுடைய மத்தியில் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இப்ப இது போன்ற தற்போதைய தேர்தல் காலத்த சூழலில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் அறிக்கையை கொடுத்து 3 ஆண்டு ஆயிட்டு. இப்ப 3 ஆண்டுகள் கழிச்சு இந்த தேர்தல் காலத்துல இது போன்று ஏற்கனவே தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், இந்த அறிக்கையை மாற்றி கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் மறுத்து சொல்லிவிட்டார். இருந்த போதிலும் இந்த தேர்தல் காலத்துல பிரஷர் கொடுத்து உத்தியோகபூர்வமாக நெருக்குதல், இப்படி ஒரு நெருக்கடியை அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக இந்த ஆய்வு அறிக்கையை மாற்றி எழுதக்கூடிய முயற்சியில முழு முயற்சியாக இருக்கிறார்கள். அவரை அச்சப்படுத்த விரும்புகிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளாமா தற்போதைய நிலையை? முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் ஒன்றிய அரசாங்கமும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும் செய்திருக்கின்ற ஒரு செயல், முதலில் தமிழனுடைய தொன்மைக்கு எதிராகவும் தமிழ் காலத்திற்கு எதிராகவும் போர்களை தொடுத்தார்கள். இப்பொழுது அந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடித்த அமர்நாத் ராமகிருஷ்ணாவையே போருக்கு அழைத்திருக்கிறார்கள். அப்படி என்னும் பொழுது இவரை நாம் காப்பாற்ற வேண்டும், தமிழினுடைய தொன்மையும் தமிழுடைய காலத்தையும் கீழடியினுடைய அகழாய்வையும் காப்பாற்ற வேண்டும் என்ற 2 பெரும் பணிகள் நமக்கு இப்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது. ஒரு அரசு ஊழியர் அவர் ஆய்வு விதிமுறைகள் வேறு, அரசு ஊழியர் நடத்தை விதிமுறைகள் வேறு என்ற செயலை அனைவரும், அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு நாம் உணர்த்த வேண்டும். இதை உணர்த்த வேண்டும் என்றால் வெகுஜன போராட்டம் தான் மிக முக்கியமாக கையில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நம்முடைய வரலாற்றை காப்பதற்கும், எதிர்காலத்தில் நம்ம பண்பாடாகவே இருப்பதை செய்வதற்காகவும், நம்மை பற்றி ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தவரை பாதுகாக்கின்ற ஒரு சூழ்நிலைக்காகவும் நாம் எதிர்காலத்தில் ஒரு வெகுஜன போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்றால்
இவர் போன்ற ஒரு ஆய்வாளர்கள், அறிஞர்கள் இவர்களை எல்லாம் நாம் காப்பாற்றவில்லை என்றால் எதிர்காலத்தில் எந்த ஒரு கண்டுபிடிப்பையுமே தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் கண்டுபிடிக்க இயலாமல் போய்விடும். ஒன்றிய அரசாங்கத்தில் சென்று பணியில் சேருவதற்கு எந்த தமிழர்களுமே முன்வர மாட்டார்கள். அதே போல எந்த தமிழருமே முன்வராத ஒரு நிலையில் தமிழர்கள் இல்லாத ஒரு ஒன்றிய அரசாங்கமாக தான் அந்த ஒன்றிய அரசாங்கம் இருக்கும். அதே போல தொடர்ந்து இது போன்ற தமிழர் கண்டுபிடிப்பாளர்களையும் ஒன்றிய அரசில் பணிபுரிவர்களின் மீது தாக்குதல் தொடுத்தால் இந்த நிலை ஏற்படக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக நாம் வெகுஜன போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றிய அரசினுடைய மத்திய குடிமைப் பணிகள் விதியில ஒன்றிய அரசு திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களுக்கு அவர் மேல் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று எச்சரித்துள்ளது. இப்படி ஒரு திணிப்புக்கான முயற்சி ஒரு ஜனநாயக நாட்டில் நடைபெறுவது ஏற்புடையதா? மகா வெட்கக்கேடு அல்லவா என்று அவர் கேட்டிருக்கிறார். ஒரு அனுபவமிக்க தொல்பொருள் துறை கண்காணிப்பாளர் தனது புதைபொருள் தரவுகளை கொண்டு தக்க காரண காரியங்களை அடிப்படையாக கொண்டு முடிவு செய்து தந்துள்ள வருங்காலத்தில் வரலாற்று முக்கியத்துவம் பெறப்போகும் ஒரு ஆவணம் போன்ற அறிக்கை தங்களது RSS கொள்கைகளுக்கு ஒத்த வகையில் அது இல்லை என்ற ஒரே காரணத்தால் மாற்றி திருத்தி எழுதி அனுப்புங்கள். இதில் நீங்கள் பிடிவாதம் காட்டினீர்கள் என்றால் உங்கள் மீது கடும் நடவடிக்கை பாயும் என்று அச்சுறுத்துவது நியாயமா, நேர்மையா, நீதியா, சட்டப்படி ஏற்றுக்கொள்ளத்தக்கதா? இத்தகைய அச்சுறுத்தல் உடற்கூராய்வு போஸ்ட்மார்டம் செய்ய படித்து பொறுப்பை வழங்கிய டாக்டரிடம் எங்கள் கருத்துக்கு ஏற்ப இல்லை, அது கொலை அல்ல, இயல்பான மரணம் என்று அதற்கு ஏற்ப உங்களது அறிக்கையை மாற்றி எழுதுங்கள், இல்லையேல் உங்களை தண்டிப்போம் என்று மிரட்டி பணிய வைப்பது போன்ற அருவருப்பானதும் அரசியல் சட்ட மீறலும் அல்லவா இது? திராவிட மாடல் ஆட்சியின் லட்சிய முதலமைச்சர் ஒவ்வொரு வாய்ப்பிலும் ஒன்றிய RSS BJP ஆட்சியில் இந்த ஆரியத்தனம் பற்றி தனது கண்டனத்தினை பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இது RSSனுடைய கொள்கையாகிய திராவிட நாகரிகம் என்பது ஆரிய நகரத்துக்கு பிந்தையது என்ற தனது கொள்கைக்கு ஏற்ப இந்த முடிவுகள் வர வேண்டும் என்று இந்த அரசு எதிர்பார்க்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த நிலையில இதை பற்றிய தங்களது பார்வை. அதாவது ஒரு பக்கம் சித்தாந்த ரீதியாக ஆரியம் என்பது நம் மீது படர்ந்திருக்கிறது. நம்முடைய வரலாறு வெளியிடும் பட்சத்தில் அந்த நம் மீது போர்த்தப்பட்டுள்ள படர்ந்துள்ள அந்த ஆரிய சித்தாந்தங்கள், நம்ம பண்பாட்டின் மீதும் கலாச்சாரத்தின் மீதும் போர்த்தப்பட்டுள்ள சித்தாந்தங்கள் அனைத்தும் சுக்குநூறாகிவிடும் என்று நினைத்து இந்த 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 நிர்பந்தத்தை அமர்நாத் ராமகிருஷ்ணா மீது ஏற்படுத்துகிறார்கள் என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கை மிகுந்த வரவேற்புக்குரியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் குறிப்பிடும் பொழுது, அதாவது உங்களது ஒன்றிய அரசாங்கம் கொடுத்திருக்கின்ற அந்த மெமோவில் உங்களது செயல்பாடு திட்டமிட்ட கட்டுப்பாடின்மை, கடுமையான அலட்சியம் மற்றும் பணி ஒழுங்கு இல்லாமை என்று அவர்கள் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி 1965 வருட சட்டங்களின் குடிமைப் பணிகள், மத்திய குடிமைப் பணிகள் சட்டப்படி இது மீறுவதாக உள்ளது என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு இன்னொரு பார்வையும் இருக்கிறது. ஏனென்றால் இதை தமிழ் தலைவர் அவர்கள் பார்க்கின்ற தலையிட்ட பின்பு வேறொரு பார்வையும் எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் மத்திய அரசாங்கத்தில் பணிபுரிகின்ற தமிழர்களின் மீது இது போன்ற தாக்குதல்கள் நடைபெறும் பொழுது இனிமேல் தமிழர்கள் மத்திய அரசாங்கத்தில் இது போன்ற பணிகளை செய்வார்களா என்பது மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற ஒருவர் கண்டுபிடிப்புகளை நீங்கள் சொல்கின்ற மாதிரி மாற்றித்தர மாட்டேன் என்று சொல்கின்ற பட்சத்தில் அவர்கள் பணி இடை நீக்கமோ அல்லது பணி நீக்கமோ செய்யப்படுவார்கள் என்றால் தமிழ்நாட்டில் இருந்து ஒன்றிய அரசாங்கத்திற்கு பணிக்கு செல்லக்கூடியவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இனிமேல் இருக்க போகிறது? இந்த விஷயத்தை தமிழர் தலைவர்கள் கையில் எடுத்திருப்பதின் வாயிலாக ஒன்றிய அரசில் இருக்கின்ற அனைத்து பணியாளர்களுக்கான ஒரு பாதுகாப்பையும் தமிழர் தலைவர் தருகிறார் என்று ஒரு பக்கம் கூறலாம். இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய ஒற்றுமைக்காக
அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற ஆரிய சித்தாந்த போக்கை கண்டித்து இந்தியாவுடைய ஒற்றுமைக்காக தான் திராவிட சித்தாந்தம் இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த போராட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்ற இருவேறு பார்வைகள் இருக்கிறது. இந்த போராட்டத்தை நிச்சயமாக வரவேற்கிறோம். அனைத்து மத்திய அரசு ஊழியர்களின் சார்பாக இந்த போராட்டம் அவர்களுடைய பணி பாதுகாப்புக்கு நடத்தப்படுமே ஆனால் மிகுந்த வரவேற்புக்குரியது. இந்த உணர்வுள்ளவர்கள் அனைவரும் கலந்து அந்த போராட்டத்தை சிறப்பிக்க வேண்டும், இந்திய ஒற்றுமைக்கு பாடுபட வேண்டும் என்று எல்லோரும் கேட்டுக்கொள்கிறோம். திராவிட நாகரிகம் வேதகால நாகரிகத்தை விட முந்தையது என்று ஆகிவிடக்கூடாது என்ற RSS கருத்தியலுக்கு எதிராக இது போன்று கீழடி பற்றிய முடிவுகளை விடுவதில் இந்த ஒன்றிய அரசு ஈடுபட்டுள்ளது. ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு முடிந்து ஓட்டுகள் எண்ணப்படும் மே 4 இடையில ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் நடத்திட ஒத்த கருத்து உள்ளவர்களை அழைத்து திராவிடர் கழகம் உரிய முடிவு செய்யும் என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இது போன்ற ஒன்றிய அரசு திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் மீது தொடுத்துள்ள இந்த தாக்குதலுக்கு தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள், தமிழ் தொன்மையில் ஆர்வம் இருக்கக்கூடிய ஆர்வலர்கள், தமிழர்கள் பெரிய அளவுக்கு கண்டனங்களை எழுப்புவார்கள் என்பதில் ஐயமில்லை. இது அடுத்த கட்டத்துக்கு எந்த அளவுக்கு இதை எடுத்து செல்லும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது உலகளாவிய நிலையில் இருக்கின்ற தமிழர்கள், அவர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், சமூகம், பொருளாதார கட்டமைப்பு ஆகிய அனைத்துக்குமான பாதுகாப்பாகவே இந்த போராட்டம் கருதப்படும். அதனால் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து தமிழர்களும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து தமிழர்களும், அதே போல ஒன்றிய அரசாங்கத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற ஊழியர்களும் இதில் பங்கேற்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் இது ஒன்றிய அரசாங்கத்தில் சென்று பணிபுரிகின்ற தமிழர்களுக்கு மீதான தாக்குதல்களாகவும் நாம் கருத வேண்டியுள்ளது. ஏனென்றால் இந்த விஷயத்தில் இவ்வாறு செய்யும் பொழுது ஒன்றிய அரசில் பணிபுரிகின்ற எந்த அதிகாரிக்கும் பாதுகாப்பு இல்லை என்றே தோன்றுகிறது. இந்த நிலையில் தமிழர் தலைவர் ஆசிரியனுடைய இந்த போராட்டத்திற்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள் அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும், வரலாற்றை காப்பாற்ற வேண்டும். நீங்கள் வரலாற்றை காப்பாற்றி தாருங்கள். ஏனென்றால் அமர்நாத் ராமகிருஷ்ணா கண்டுபிடித்து கொடுத்து விட்டார். நீங்கள் வரலாற்றை காப்பாற்றி தாருங்கள். எதிர்கால பண்பாட்டு கலாச்சாரத்தை எப்படி வடிவமைக்க இருக்கிறீர்களோ அந்த வடிவமைப்பிற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய கீழடியினுடைய கண்டுபிடிப்புகளை பாதுகாத்து தாருங்கள். தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய அனைத்து அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கக்கூடிய இனி வருங்காலங்களில் கிடைக்கக்கூடிய அனைத்திற்கும் ஒரு பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு செய்தியாக இந்த போராட்டம் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அவருடைய வரலாற்று உலகத்தினுடைய சார்பாக, வரலாற்று ஆய்வாளர்களினுடைய சார்பாக, உலகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து அறிஞர்களுடைய சார்பாக இந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்க வேண்டும் என்று அனைவரையும் விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இப்போ ஒன்றிய அரசு திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் மீது தொடுத்திருக்கக்கூடிய தாக்குதல் ஒரு தனிப்பட்ட ஆய்வாளர் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலாக இந்த தமிழ் சமுதாயம் கருதுவது இல்லை. இது ஒட்டுமொத்தமாக தமிழ் சமுதாயத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலாகவே, தமிழ் பண்பாட்டின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலாகவே நாம் கருத வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அவர் ஒரு தனிப்பட்ட நபர் அல்ல. இந்த சமுதாயத்தினுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளை, ஏற்கனவே நிறுவி இருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளை அவர் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். மிகவும் அவர் பெரிய அளவுக்கு முயற்சிகளை செய்து ஆதாரங்களை சேகரித்து இந்த கண்டுபிடிப்புகளை கொடுத்திருக்கிறார். இந்த கண்டுபிடிப்பை ஏற்றுக்கொண்டு இந்த தமிழ் கூறும் உலகம் அவரை பாராட்டுகிறது, உச்சி பாராட்டுகிறது. ஒன்றிய அரசு இதுல மீண்டும் வேண்டுமென்றே பிடிவாதம் காட்டாமல் அவர்கள் தந்திருக்கக்கூடிய இந்த கீழடி முடிவு அகழாய்வு அறிக்கையை வெளியிட்டு தமிழ் கூறும் நிறுவனத்துக்கு ஒரு சிறப்பை சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நீங்க நேரத்தை ஒதுக்கி இந்த அளவுக்கு இது சார்ந்து உரையாற்றி தங்களது கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு உங்களுக்கு நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம்.